அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 29வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். ஏகமாய் அசையா தற்பரலிங்கம் லீலையின் சரம் அநேகமதாய் மோகமாம் இருளாய் அவ்விருள்தனின் மூடமாய் சிறிது நாள் இருந்தும் சோகமாம் இந்த மருளதாய் இதனிற் துவகுண்டு சிறிது நாள் நடித்தும் பாகமாம் ஓவாய் அதிர் சில நாள் நடித்து பாண்டுபோ நின்றிடுமன்றே. இந்த பாடலில் முதல் வரியில் வருகின்ற சரம் என்பது அசையும் பொருள், அதாவது இந்த உயிர்கள் என்று குறிக்கும். மூன்றாவது வரியிலே துவகுண்டு என்பது கட்டுண்டு, அதாவது மருளாகிய மாயையிலே கட்டுண்டு என்று குறிக்கும். நாலாவது வரியில் ஓவாய் என்பது ஓங்கார, அதாவது பிரணவ வடிவு, ஓங்கார வடிவு, இதை குறிக்கும். இறுதியில் இருக்கிற பாண்டு என்பது எங்குமாய் பாண்டு என்பது மிகப்பெரிய உருவம், பாண்டுரங்கன் என்று சொல்லக்கூடியவற்றில் வருவது. பாண்டு என்பது எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது என்பதை குறிக்கும். சரி, பாடலின் விளக்கத்துக்குள் போகலாம். ஏகமாய் அசையா தற்பரலிங்கம் லீலையிற் சரம் அநேகமதாய், அதாவது ஒன்றாகவே இருக்கின்ற அந்த லிங்கம் என்கின்ற சிவம் உயிர்களாக அநேகமாக இருக்கின்றன என்றும், மோகமாம் இருளாய் அவ்விருள்தனில் மூடமாய் சிறிது நாள் இருந்து என்பது, இருள் என்பது இங்கே ஆணவ மலத்தை குறிக்கும். சைவ சித்தாந்தத்திலே இந்த உயிர் இந்த மாயதேகமாகிய இந்த தனு கரண போனபோகம் எடுப்பதற்கு முன்பு மாகாந்தகாரகத்தே ஆணவ மலத்திலே கட்டுண்டு தான் யார் என்று தெரியாமல் இருந்தது என்று கூறுவார்கள். அந்த கருத்து தான் இங்கே இருள்தனில் மூடமாய் சிறிது நாள் இருந்த, மூடமாய் என்றால் யார் என்ன என்று தெரியாத அந்த நிலையிலே மயக்கத்திலே, அந்த ஆணவத்திலே மயக்கத்திலே இருந்தது என்று கருத்தை சொல்ல வந்தது அந்த வரி. அடுத்தது சோகமாம் இந்த மருளதாய் அதனிற் துவகுண்டு சிறிது நாள் நடித்து என்று சொல்கிறார். இங்கே சோகமாம் இந்த மருளதாய், மருள் என்பது இந்த மாய உடம்பு, நம்முடைய உடம்பு, இதனில் கட்டுண்டு சிறிது நாள் நடிக்கிறது என்றால் அதற்கு முன் வரியிலே சிறிது நாள் இருந்தது என்றால் ஏதும் தெரியாமல் இருந்தது. இப்பொழுது இறைவன் இந்த மாய உடம்பையும் சிறிய சுதந்திரத்தையும் சிற்றறிவும் கொடுத்ததனால் இதை பயன்படுத்தி இது நடித்து கொண்டிருக்கிறது என்று அந்த பொருளை சொல்ல வருகிறார். அடுத்தது பாகமாம் ஓவய அதிர் சில நாள் நடித்து பாண்டுபோ நின்றிடுமன்றே. இங்கே ஓவாய் என்பது பிரணவமாகிய ஓங்காரம். இது ஒரு ஆன்மா, தான் ஒரு ஆன்மா என்கின்ற அந்த அனுபவத்தை இந்த உயிர் பெறும் பொழுது இருக்கக்கூடியது. அது சில நாள் நடித்து, ஆக எல்லா இடத்திலும் நீக்கமற தான் நிறைந்திருப்பதாகவே இருக்கிறது. அவ்வாறு இருந்து பாண்டு போல் நின்றுடும் என்று எல்லா இடத்திலும், அதாவது தன்னுடைய வியாபகத்தன்மையிலே தான் ஒரு ஆன்மா, நான் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் என்கின்ற அந்த அனுபவத்திலே சில நாள் இருந்து கொண்டு இருக்கும். ஆக இந்த கருத்துக்கள் போன பாடலிலே நாம் அந்த சிற்சக்தியானது நடிக்கிறது என்று குறிப்பிட்டிருந்ததில் அதில் எப்படியெல்லாம் நடிக்கிறது என்கின்ற அந்த விளக்கமானது இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வரியிலே இது ஆணவ உடம்பை எடுத்துக்கொண்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கே ஆணவத்தோடு கட்டுண்டு கிடந்தது. அதுக்கடுத்தது இந்த மாய உடம்பு எடுத்துக்கொண்டு மாய உடம்பிலே ஒரு சின்ன உருவமாக இது சில நாள் நடித்து கொண்டிருந்தது. பின்னே
தத்துவ வேதாந்தம் சொல்லுகின்ற சத்விசாரம் அல்லது நித்திய அனித்திய விவேகம் செய்து தான் ஒரு ஆன்ம நிலையை இது அனுபவித்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு நடிப்பு தான். தான் ஒரு ஆன்மா என்று எல்லா இடத்திலும் வியாபகமாக இருப்பது கூட அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் அல்ல, அதுவும் ஒரு நடிப்பு தான் என்கின்ற வகையில் இந்த பாடலை எடுத்து உரைக்கின்றார். ஆக இந்த சிற்சக்தியான இந்த அருட்சக்தியானது 3 விதமான வேடங்களிலே நடிக்கிறது என்று கூறி பின்னே அது இறைவனோடைய போய் சேரும். ஆன்மாவாக இந்த இடத்துல வியாபித்து கொண்டிருக்கிறது, இறைவனோட ஐக்கியமாகும் என்றதை எடுத்து கூறுகின்றார். மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.